இன்னைக்கு பந்திப்பூர் ஹரிணியில் 2வது நாள். பொழுது விடியும் பொழுது நமக்கு இன்னைய பொழுது இப்படி ஒரு அட்வென்ச்சராகவும் வாழ்க்கையில் பார்ப்பதற்கு அரிதான விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. முதுமலையில் ஈவினிங் சஃபாரி போகும்பொழுது வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது இல்லைன்னு சொல்கிற மாதிரி புலியையும் சிறுத்தையும் ஒரே இடத்துல பார்த்தோம். அதை தான் நீங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறீங்க. அலாரம் கால் கேட்குது அங்கேருந்து. முதல் 2 நாள் வனசுமாவில் ஒரு அட்வென்ச்சரான இரவாக போச்சு. அதுக்கு காரணம் 2 நாளுமே நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு மேலே சிறுத்தை நடமாட்டம் நம்ம ரூமுக்கு பக்கத்தில் மிகவும் அதிக அளவில் இருந்துச்சு. அதை நாம் எப்படின்னா நேராக பார்க்க முடியலையே தவிர அது சத்தத்தை அலாரம் கால் கேட்டு தான் நம்மளால் உணர முடிஞ்சுது. அதே மாதிரி 3வது நாள் காலையில் வனசுமாவில் நம்ம எழுந்து பார்க்கும் பொழுது தூரத்தில் நமக்கு அலாரம் கால் கேட்டுக்கிட்டே இருந்தது. அதனால் சிறுத்தை ஏதாவது வருதான்னு சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லி நம்ம கிளம்பணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் காலையிலே எழுந்து மங்களார் ரோடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லி போகிறோம். ஆனால் சைட்டிங் வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அந்தளவுக்கு சைட்டிங்கே வந்து இங்கே கிடையாது. அதுவும் பர்டிகுலராக பந்திப்பூரில் வந்து நீங்கள் வரணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இன்னும் சில மாதங்களுக்கு வந்து வராதிங்க. ஏன்னா சுத்தமாக சைட்டிங்கே கிடையாது. எந்த அனிமல் சைட்டிங்குமே இங்கே கிடையாது. நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா நாங்கள் வந்து இப்போது இதில் தங்கியிருக்கோம் பந்திப்பூரில் ஸ்டே. ஆனால் இன்றைக்கி 4வது நாள். 3 நாள் ஒன்றுமே பார்க்க முடியல, எதுவுமே இல்லை. லெப்பர்டு மூமெண்ட்டும் வந்து சுத்தமாக வந்து குறைஞ்சிடுச்சு இங்கே. அதனால் மூமெண்ட்டே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதுமாரி யானைகளும் இங்கே சுத்தமாக இல்லை. எல்லாம் கபினி வயநாடு பக்கம் வந்து போயிடுச்சு. ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கிறனால இங்கெல்லாம் பாருங்கள் சைட்லலாம் எப்படிலாம் எரிச்சு விட்ருக்காங்க பாருங்கள். அதனால் அது வேறு ஃபயர்லாம் இருக்கிறனால இருக்கிற 1-2 அனிமலும் வரமாட்டேங்குது. மான் மட்டும்தான் பார்க்க முடியுது, மான் மயில். இதை தவிர வேறு எந்த அனிமல்ஸும் வந்து பார்க்க முடியல. குளிர் தாங்கலை, அதான் நான் முக்காடு போட்டே பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப குளிர். நைட்லாம் வந்து படுக்க முடியல, அவ்வளோ குளிராக இருந்தது. ஜனவரி மந்த்து. ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். மசனகுடியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். மசனகுடியில் நல்லா சைட் ஆச்சு. அதாவது பர்டிகுலராக இது கரடி சீசன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட கரடிகளை வந்து பார்த்தோம். ஏறக்குறைய டெய்லியே பார்த்தோன்னு கூட சொல்லலாம். மசனகுடியில் நல்லா இருந்தது. பட் இங்கே வந்து எதுவும் பார்க்க முடியல. யானையே வந்து பார்த்திங்கன்னா முதுமலையில் நேற்று சஃபாரி முடிச்சுட்டு திரும்பி வரும்போது தான் யானை பார்க்க முடிஞ்சது. மற்றபடி யானை வேறு எங்கேயுமே பார்க்க முடியல. அது ஈவன் மசனகுடியாக இருந்தாலும் சரி, முதுமலை, பந்திப்பூர் எங்கேயுமே வந்து யானையை பார்க்க முடியல. எப்படியும் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் யானைலாம் ரிட்டர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க. ஆனால் நைட்லாம் ரூம் பக்கத்தில் அலாரம் கால் மட்டும் கேட்டுகிட்டே இருந்தது. முந்தானத்து நைட்டு ஒரு 2 மணிக்கு அலாரம் கால், ரொம்ப க்ளோஸ் கால். நம்ம ரூம் பக்கத்துலேயே மானெலாம் கத்திட்டு இருந்தது. நானும் சைட்லலாம் பார்த்தேன், ஒன்றும் கண்ணுக்கு தென்படலை. நேற்று நைட்டு அதுமாரி 2:45 செம அலாரம் கால் ரூம் பக்கத்துலேயே தான். அது என்னென்னா மாடியில் இருக்கோம் அப்படின்னா பார்க்க முடியும். இது எல்லாமே கீழே இருக்கிறதுனால நமக்கு விசிபிலிட்டி இல்லை பார்க்குறதுக்கு. அது புதராக இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் 2 நாளுமே அலாரம் கால் மட்டும்தான் கேட்க முடிஞ்சுது. பட் வேறு எதையும் பார்க்க முடியல. நாம் மங்களார் ரோடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் போனோம். ஆனால் சைட்டிங்ஸ் எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால எந்த சைட்டிங்ஸுமே இல்லை. அதனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனோம். சைடில் புல் எல்லாமே காஞ்சி போயிருக்கிறதுனால ஒன்றும் பார்க்க முடியல. பொதுவாக மங்களார் ரோட்டில் ஏர்லி மார்னிங் அண்டு லேட் ஈவினிங் நம்ம போகிறோம் அப்படின்னா
ரோட்டுக்கு 2 பக்கமே வந்து பச்சை பசேல்னு புல்லுலாம் இருக்கும். அது சாப்பிட்றதுக்காக நிறைய யானைகள் வரும். ஆனால் இந்த வாட்டி எங்களால் எதையுமே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரூமில் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வேணால் நம்ம சஃபாரி வந்து முதுமலை போகிற மாதிரி நான் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரூமுக்கு நாங்கள் வந்துட்டோம். பந்திப்பூரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 4 நாள் வந்து இந்த பந்திப்பூர் கேம்பஸ்குள்ளாரே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஏற்கனவே 3 நாள் முடிஞ்சிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து ஹரிணிலையும், 2வது நாளும் 3வது நாளும் வனசுமாலையும், திரும்ப 4th டே வந்து ஹரிணிக்கும் இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ தான் வந்து நம்ம செக்இன் ஆகிறோம். உங்களுக்கு ரூம் காமிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் நான் அதை பார்க்காதவங்களுக்காக இன்னொரு வாட்டி இந்த ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. 2 பேர் தாராளமாக படுக்கலாம். ஒரு 3 பேர்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் படுக்கணும். எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னொருத்தவங்க இருந்தால் கூட கீழே அந்த மேட்ரஸை போட்டு படுத்துக்கலாம். இப்போ ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் ரெண்ட் எல்லாமே டபுள் ஆகிடுச்சு. முன்னாடி ஒரு 3.5 இருந்தது, அதாவது 3500 இருந்தது. இப்போ வந்து ஒரு 7000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கே வந்துருச்சு. அதாவது 6005 to 7 அப்படி வரும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸை பொறுத்து அது மாறும். 3 பேர் வரைக்கும் இங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரூமை தாண்டி வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இன்னொரு ரூம் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது, திங்ஸ் வச்சுக்கிறது, இது எல்லாமே. RO வாட்டர் வந்து வச்சுருந்தாங்க. அதை தாண்டி இங்கே ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கினா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ரெஸ்ட் ரூமு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இங்கே அந்த ஜன்னல் தான். ஜன்னல் வந்து பேக் சைட்லேயும் கொடுத்துருந்தாங்க. நம்ம இருக்கக்கூடிய ரூம்லேயும் 2 சைட்லேயும் ஜன்னல் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர வெளியில் போனீங்கனாலும் அங்கே உட்காந்தும் பார்க்குற மாதிரி இருந்தது. இதுதான் நான் சொன்ன ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்து அந்த சைடு நம்ம பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு வந்து டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருந்தாங்க. அதை தவிர கெய்சர் கொடுத்துருந்தாங்க. 24 hours வந்து உங்களுக்கு வாட்டர் சப்ளை எப்போ வேணுமோ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம்லேயே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் போர்ட்டிகோன்னு சொல்லக்கூடிய அந்த வராண்டா தான். அதாவது நுழைவு வாயில். நீங்கள் ரூம்குள்ளார நுழையிறோம் அப்படின்னா வெளியிலே வந்து ஃபுல்லாக கிளாஸில் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. சைட்லேயும் சரி ஸ்ட்ரைட்டாகவும் சரி ஃபுல்லாக கிளாஸ் பண்ணி சுற்றிலும் வந்து லைட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. வெளியிலலாம் லைட்டு ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நைட்டு நீங்கள் லைட் போட்டுட்டிங்கன்னாலும் ஏதாவது அனிமல்ஸ் வந்ததுன்னா உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா உங்களால் டார்ச் அடித்து பார்க்க முடியாது. காரணம் நீங்கள் கிளாஸில் அடிச்சிங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி நீங்கள் உள்ளுக்குள்ளார உக்காந்துக்கிட்டு அருமையாக சைட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹரிணி வந்து அதிகமாக அனிமல் சைட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ். நம்ம பந்திப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஹரிணி இருக்குது, சீத்தல் இருக்குது, கோகிலா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இதில் அதிகமாக சைட்டிங் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிணி தான். ஹரிணியை சுற்றிலும் வந்து எந்த நேரம் வேணாலும் வரலாம். அது இரவு நேரத்தில் பர்டிகுலராக சிறுத்தை வந்து இந்த ரூமை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதி இது. இதை மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோலேயே ஏற்கனவே காமிச்சிருக்கோம், யானைகள்லாம் கூட இங்கே பக்கத்துலேயே வரும். ஸோ எல்லா வைல்டு அனிமல்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். நாம் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் சஃபாரி போகலான்னு திரும்பவும் முதுமலை வந்தோம். முதுமலையில் வந்து லாஸ்ட்டு சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி நம்ம புக் பண்ணிவிட்டு இருந்தோம். நாங்கள் பஸ் சஃபாரி தான் இந்த வாட்டி போக போகிறோம். அதனால் வெயிட்டிங் மினிமம் வந்து 20 பேர் இருந்தால் தான் பஸ் எடுப்போம் நாங்கள். ஸோ அந்த 20 பேர் வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார அங்கே இருந்த ஒருத்தர் என்ன பண்ணார், மொபைலை நோண்டிகிட்டே இருந்தார். கூல்ட்ரிங்க்ஸை கீழே வச்சுட்டு பக்கத்தில் இருந்த குரங்கு வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் பொதுவாக வைல்டு அனிமல்ஸ்க்கு எந்த விதமான ஃபுட்டும் நாம் ஃபீட் பண்ண கூடாது. இருந்தாலும் இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் நடக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய குரங்கு அதை சாப்பிட்டுட்டு அந்த ருசி கண்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் இல்லாமல் எந்த ஃபுட்டு நம்ம எடுத்துகிட்டு போனாலும் நம்ம பின்னாடியே வரும், நம்மளை துரத்தும். இந்த மாதிரி அபாயமும் இருக்குது. இங்கே சஃபாரி போகிறதுக்கு சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரிக்கு வந்து 5500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 10 பேர் வரைக்கும் போகலாம். பஸ்ஸில் போகிறதா இருந்தால் பர் பர்சன் வந்து 340 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் மினிமம் 20 பேர் இருந்தால் தான் வந்து பஸ்ஸில் நம்ம போக முடியும். சரியாக 5 மணிக்கு நம்மளுடைய சஃபாரி வாகனம் அங்கிருந்து கிளம்புச்சு. நாம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் போகிறோம். பொதுவாக வந்து முதுமலையில் வந்து பெரிய லெவலில் எனக்கு சைட்டிங் ஆனதில்லை, யானையை தவிர. யானையானால் நான் ஒவ்வொரு வாட்டியும் போகும்பொழுது கூட்டம் கூட்டமாக பார்ப்பேன். ஆனால் லாஸ்ட்டு டைம் நம்ம சஃபாரி போனப்போ அந்த யானையை கூட பார்க்க முடியல. ரொம்ப ட்ரையாக இருந்தது, போனதே வெறுத்துடுச்சு. இருந்தாலும் நாம் இன்னொரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாம் இந்த ட்ரை பண்ணோம். ஆனால் இது கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான்.
முதல்ல நான் தான் போகிற மாதிரி கிளம்பி வந்தேன். அதாவது ஒரு 4 மணி சஃபாரிக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறமா தான் நம்ம கூட வந்திருக்கார்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெகதீஷ் அவர் ஃபோன் பண்ணார், நானும் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் ரூமுக்கு போய் அவரையும் கூப்பிட்டுட்டு திரும்பி வரும்பொழுது இங்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் 5 மணி சஃபாரி தான் நம்மளால் போக முடிஞ்சுது. 5 மணி சஃபாரி தான் கடைசி சஃபாரி. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், வயநாடில் வந்து நம்ம ஏற்கனவே புக் பண்ண அந்த பஸ்ஸு வந்து கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் வேறு பஸ்ஸு வேறு ரூட்டு எல்லாமே மாறிச்சு. பஸ்ஸு வந்ததும் லேட்டு. இப்படி எல்லாமே மாறும்பொழுது நமக்கு வந்து ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. ஆனால் அப்படி மாறினதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா எப்படி வேணாலும் வரும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருந்தது. ஏன்னா அந்த ட்ராவலில் நம்ம புலி ரோட்டு மேலேயே நடந்து போச்சு அந்த நள்ளிரவு பயணத்தில். அதே மாதிரி இந்த வாட்டியும் இந்த மாதிரி பிளான் டைம் மாதிரி எல்லாமே மாறினா கூட இதில் ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறது அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எப்படி ஒரு பார்க்கவே முடியாத ஒரு அரிய காட்சியை இன்றைக்கி நம்ம இந்த சஃபாரியில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கிடச்சிது. அதாவது குளத்துலேருந்து தண்ணி குடிச்சிட்டு யானை கூட்டமே எப்படியும் ஒரு 10 யானைகளுக்கு மேலே இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி போச்சு. அது தூரமாக இருந்தது. அதை பார்த்துட்டு நம்ம டிரைவர் கொஞ்சம் வேகமாக நம்ம பஸ்ஸை விட்டார். ரெண்டு குட்டி ஒன்று குட்டி இல்லை அதுதான் வேணும் நமக்கு. அது நம்மளை பயமுறுத்தி பார்க்குது. அந்த யானை கூட்டத்தில் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட யானைகள் இருந்துச்சு. அதில் பாதி யானை நம்ம பக்கத்தில் போகிறதுக்குள்ளாரே உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. மீத யானை தான் இப்போ நீங்கள் பார்த்தது. அதில் ஒரு யானை மட்டும் நமக்கு கொஞ்சம் ஆட்டம் காமிச்சிட்டு நம்மளோடைய பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. நம்ம வண்டி அங்கேயே நின்னா ஒரு சத்தம் போட்டுட்டு உள்ளார ஓடிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் திரும்ப வெளியில் வருதான்ட்டு. ஆனால் வரல. அதுக்கப்புறம் நாம் அங்கிருந்து கிளம்பணும். நாம் அந்த யானை கூட்டத்தை பார்த்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்குள்ளார அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். பார்த்தா இன்னொரு இடத்துல சிறுத்தைன்னாங்க. உடனே நம்ம டிரைவர் அப்படியே ரிவர்ஸ் வந்தார். பார்த்தா தரையோட தரையாக பதுங்கி வேட்டையாடுறதுக்காக, அதாவது மானை வேட்டையாடுறதுக்காக ஒரு சிறுத்தை ஒன்று அங்கே படுத்திருந்தது. கண்ணுக்கே தெரியல. அந்த கேமஃப்ளேஜ் ஆகி அந்த இடத்துலையே அப்படியே இலை மறையோட மறைஞ்சிருந்தது. கொஞ்சம் தூரம் வந்த அந்த மான்கள்லாம் அந்த சிறுத்தையை பார்த்துட்டுச்சு. பக்கத்தில் வந்தோடனே ஏறக்குறைய ஒரு 10 அடி கூட இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான். சிறுத்தையும் வேட்டையாடல, ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தது. சத்தம் சைலண்ட்.
அந்த சிறுத்தை வேட்டைக்காக தான் பதுங்கி நின்றுது. ரொம்ப நேரம் ஆக்சுவலாக மான்கள் எதிர் திசையில் வந்துக்கிட்டே இருந்தது. வந்தது நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், என்னடா இது சிறுத்தை உட்காந்துட்டு இது கொஞ்சம் கூட பார்க்காம வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு 7-8 அடி தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே நின்று கத்த ஆரம்பிச்சிடுச்சு வந்த மான்கள்லாம். அது கொஞ்ச நேரம் இருந்தது, என்னாச்சு, அதுக்கப்புறம் நம்ம வண்டி எல்லாமே நிற்கிறத பார்த்துட்டு இதுக்கு மேலே வேட்டையாட முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த பக்கத்தில் இருந்த புதருக்குள்ளார போயிடுச்சு. நானும் மான்கள்லாம் தெறிக்க ஓடிடுவோன்னு பார்த்தேன், அது உட்காந்துருக்கும் போதும் ஓடலை. அது உள்ளுக்குள்ளார போனதுக்கப்புறம் அது போன பகுதியில் போய் நின்று மறுபடியும் போய் அங்கேயே நின்றுட்டு இருந்தது. நான் நினச்சிட்டு இருந்தேன், மான்களுக்கும் ரொம்ப கொழுப்பு அதிகமாக இருக்கும் போல் இருக்கு, பக்கத்துலேயே போய் நின்று சத்தம் போடுதே அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். போய் ரொம்ப நேரம் அது அங்கேயே நின்றுட்டு இருந்தது. நாங்கள் அந்த பகுதியில் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு டிரைவர் வந்து என்ன சொன்னார், டைகர்னாரு. என்னடா டைகர் எங்கேருந்துடா இங்கே வந்தது, லெப்பர்டு தானே போச்சு, லெப்பர்டு தான் சொல்கிறாரா உள்ளுக்குள்ளார போனதுன்னு பார்த்தா அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் கீழே தண்ணி குடிச்சிட்டு ஒரு டைகர் ஒன்று அப்போ தான் மேலே ஏறி வருது. அந்த புலி கீழேருந்து தண்ணி குடிச்சிட்டு மேலே ஏறுறது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், அதாவது ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நம்ம பஸ்ஸு வந்து வேகமாக போயிருந்தாங்கன்னா சேஸ் பண்ணி பக்கத்தில் போய் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் நம்ம முதுமலையை பொறுத்த வரைக்கும் சஃபாரியை இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கே இயக்கப்படக்கூடிய பேருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா பந்திப்புரா இருக்கட்டும், கபினியாக இருக்கட்டும், இதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது விண்டோவை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய விண்டோவாக வச்சு இந்த கிளாஸில் சைடு கிளாஸ் டோர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் மாரி போட்டு இது பண்ணால் தான் ஃபுல் ஸ்க்ரீன் வியூ கிடைக்கும் நமக்கு. நம்ம பார்க்குறதுக்கும் சரி வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது. என்னென்னா லெப்பர்ட் பக்கத்தில் வந்து நிறுத்திட்டு பொதுவாக வந்து சஃபாரி வெஹிக்கிளில் நம்ம போகும்பொழுது ஏதாவது சைட்டிங் ஆச்சுன்னா வண்டியை ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. ஏன்னா அந்த சத்தத்தில் தான் அது அமைதியாக இருக்கும், நம்மளால் ரொம்ப நேரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பஸ் ஆஃப் பண்ணவே இல்லை. ஏன் ஆஃப் பண்ணிட வேண்டியதானே நான் கேட்டால் வண்டி ஆஃப் பண்ணால் அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. இந்தமாரி ஃபாரஸ்ட்டில் எதிர்பாராத விதமாக வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா எப்படி வெளியில் போய் எல்லோரும் தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியும்? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்க நல்லாயிருக்கும். அதுமாரி இந்த புலியை சேஸ் பண்ணுறதுக்கு வேகமாக போக சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வண்டி இதுக்கு மேலே நம்ம போக முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா வண்டி கண்டிஷன் அப்படி. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே வருத்தமாக இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா டூரிசம் இன்னும் டெவலப் ஆகும். நிறைய பேர் வந்து முதுமலை சஃபாரியை வந்து லைக் பண்ணி வருவாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், வெளில வருதா புலி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வரல, உள்ளுக்குள்ளார போனது அப்படியே போயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் உங்களுக்கு கிளியராக என்னால் க்ளோஸ்அப்பில் காமிக்க முடியல. காரணம் என்னென்னா அது வளைஞ்சி நெளிஞ்சு வந்தது அந்த ரோடு. அதில் பஸ்ஸில் லாங்கில் வேறு இருக்குது, இடையில டிஸ்டர்பன்ஸ் நிறைய, ஏற்றப்பில் ஜீப் போயிட்டுருக்கு ரிவர்ஸில், அப்புறம் மரங்கள்லாம் நிறையா இருக்குது, ரோடு வேறு வளைஞ்சு போகிறனால ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போக முடியல. இருந்தாலும் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு நான் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அங்கிருந்து கிளம்பி இன்னொரு இடத்துல போய் பார்க்கலாம், அந்த சைடுக்கு புலி வந்தாலும் வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம்.
அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம போனோன்னா ஒரு இடத்துல யானை ஒன்று நின்றுட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப லோ லைட் ஆகிடுச்சு. ஒரு 6 மணிக்கிட்ட ஆக போனதுனால ரொம்ப லோ லைட் ஆனதுனால நம்மளால் கிளியராக வந்து வீடியோ எடுக்க முடியல. நாம் ஒரு சூப்பரான சஃபாரியை முடிச்சுட்டு திரும்ப இப்போ சஃபாரி சென்டருக்கு போயிட்டுருக்கோம். இதுவரைக்கும் முதுமலையில் நம்ம எவ்வளோ சஃபாரி போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சதில்ல. அதாவது நம்ம சஃபாரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கபினி வந்து டைகர் சைட்டிங் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கபினி போனப்போ கூட என்னால் புலியையும் லெப்பர்டையும் ஒரே இடத்துல பார்க்க முடியல. ஆனால் அது ரெண்டையும் இங்கே ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சதுங்கிறது உண்மையிலே வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அதுமாதிரி லைஃப்பில் எப்பயாவது தான் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோட இன்றைக்கி சஃபாரியை நம்ம நிறைவு செஞ்சோம். நாம் பந்திப்பூரில் உள்ள ரூமுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி தொரப்பள்ளி வரைக்கும் போயிட்டு அப்படியே நம்ம ஏதாவது அங்கே ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். போகிற வழியில் ஏன்னா போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது இருட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக அங்கே ஏதாவது யானைகள் இந்த மாதிரி விலங்குகள் ஏதாவது பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வராது. இது சாதுவான யானை, இது ஒன்றும் பண்ணாது. போகலாம், பின்னாடி போங்களேன். வண்டி வருது தானே? இதுதான் வந்து அபயாரண்யத்துக்கு வரும். அன்னைக்கு காருக்கு பின்னாடி இந்த யானை தான் நினைச்சு. ஓகேவா? இதுவா டஸ்க்கு பெருசாக இருந்தது. வண்டி வருது. சரி, கிட்ட வரட்டும். தொரப்பள்ளி போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது தான் நல்லா இருட்டி இருக்கும், ஏதாவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் தொரப்பள்ளி போகிற வழியிலே ஒரு டஸ்கர் ஒன்று ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. அது அபயாரண்யத்துக்கு நான் தங்கியிருந்த போது லாஸ்ட் டைம் காருக்கு பக்கத்தில் வந்தது இல்லையா, அந்த டஸ்கரா என்னன்னு தெரியல. ஆனால் அது மாதிரி தான் இருந்தது, பட் நாட் ஷுர். திரும்பவும் லைட்டை போட்ட பாருங்க, மறுபடியும் ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு ஓடிச்சு உள்ளுக்குள்ளார ஏறிக்கிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி கேம்பஸே ஒரு ரவுண்ட் அடிச்சது. அப்படியே சீத்தல் வழியாக போய் அப்புறம் கோகிலாவுக்கு பேக் சைடு போய் அப்படியே வெளில போயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 12:30 மணி போல் வேற ஒரு 2 யானை வருது. வந்து புல்லு மெஞ்சிட்டு இருக்கு பக்கத்துலேயே நின்று. இந்த வாட்டி யானை ஜாஸ்தி இல்லாதனால நம்மளால இப்போ இல்லை, காஞ்சி போச்சு எல்லாம். ஆக்சுவலாக நாங்கள் பெட்ரோல் போடுறதுக்காக தான் போனோம். தொரப்பள்ளியில் உள்ள பங்க் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது. அதனால் நாங்கள் கூடலூர் போயிட்டு அங்கே உள்ள பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம தொரப்பள்ளி வந்து அங்கே டீ சாப்பிட்டுட்டு அங்கே பழம்புரி பஜ்ஜிலாம் ஈவினிங் டயத்தில் நல்லா சுட சுட போடுவாங்க. அதனால் நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு இரவு பயணத்தை வந்து காட்டுக்குள்ளார திரும்பவும் ஒரு 8 மணி போல் அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் போனோம். போகும்பொழுது உண்மையிலே செம்ம த்ரில்லாக இருந்தது. ஏன்னா வாகன போக்குவரத்துங்கிறது இருக்கும் பொதுவாக. அது ஊட்டி டு மைசூர் நேஷ்னல் ஹைவேஸ் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு வாகன போக்குவரத்து இருந்தது. இருந்தாலும் அந்த ரூட்டில் ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறப்ப உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பந்திப்பூரை பொறுத்த வரைக்கும் காரை நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போக முடியாது. வெளியிலே வந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவில் காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போகணும். எங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இரவு நேரத்தில் இதில் நடந்து போகிறதுங்கிறதே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். போன வாட்டி வந்தப்போ அது யானை வந்தது. யானை எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நமக்கு இன்றைக்கி சஃபாரியில் கிடச்சதே பெரிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மான். இந்த ரைட் சைடு இந்த கிரவுண்டில் வந்து அவ்வளோ மான்கள் வந்து அசம்பிள் ஆகும். அவர் சொன்னார்ல ஆயிரக்கணக்கான மான், அது மாதிரி வரும். இதை வேட்டைக்காக தான் பதுங்கி கோயிலாகிட்ட வந்து நிற்கும்.
அங்கேருந்து யாரோ டார்ச் அடிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் கம்மி. இதுக்காக வரணும் இல்லை, இந்த மானுக்காக வரணும் இல்லை. வரும், ஆனால் வரமாட்டேங்குது. இங்கே சித்தலை தங்கியிருக்கும்போது தான் இப்படியே வருது சிறுத்தை. நைட்டு ஒரு 11 மணி, என்னடா அலாரம் கால் கேட்குதுன்னு வந்தேன். அப்போ இந்த ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுது, ஸ்ட்ரீட் லைட் நாளைக்கு தெரிஞ்சிருக்கும். குறுக்க ஓடுது. ரொம்ப டிம் ஆகிடுச்சு சார்ஜு, பத்தலைக்கு சார்ஜு. உங்களோட சார்ஜ் கூட சர்வன் சார்ஜ் ஆகுது, என்னோட சார்ஜ் ரொம்ப லேட் ஆகுது சார்ஜ் பண்ணுறது. ஒரு வழியாக வந்தாச்சு ஹரிணி. அங்கே சைடில் ஏதாவது ஒரு கண் பார்ப்போம். ஆனால் இங்கே தான் யானை சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தது. மேல் 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 அது தெரியுதா? ஓடிச்சுல, அது ஓடி சூப்பரா. ஒன்றும் இல்லை, இங்கே குப்பையெல்லாம் அதனால் எடுத்துடுறாங்க. இப்போ யானை வருதுன்னு தெரில. ஓகே, ஓகே, பவர் கம்மியாகிடுச்சு. சரி வாங்க போ. நம்ம மட்டும்தான் போல் இருக்கு இன்னைக்கு ஹரணியில். அவங்க இருக்காங்களா வெளியில் இருக்கே செப்பல்? அந்த இடத்துல அந்த புஷ்ஷஸ் ஆடுது, ஒரு சவுண்டு வந்தது, கரக்கரன்னு எதோ நவுந்து மூவ் ஆகிற மாரி. இப்போ ஆடுறது நின்றுடுச்சு. இது இருக்குல்ல, இந்த இடம் தான் அந்த புஷ். இங்கே புஷ் இதில் ஆடுது. நல்லா ஆடிச்சு. இப்போ ஆடிச்சு, கீழே கால் வச்சு அந்த சிறகு சத்தம் கேட்கும்ல, அதுமாரி சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதே இடத்துல உட்காந்துருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரூமுக்கு பேக் சைட்லேருந்து விட்டு விட்டு அலாரம் கால் கேட்டுகிட்டே இருந்தது. நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால டார்ச் அடிச்சுட்டு வெளியில் வந்து பேக் சைடு பார்த்தேன். அந்த சைடு டார்ச் அடித்து பார்த்தேன். ஏன்னா பொதுவாக ஹண்டிங் வந்து எல்லா இடமுமே நடக்கும். இந்த பேக் சைடில் இப்போ ரீசெண்டாக நம்ம வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் வந்து ஹண்ட் ஒன்று நடந்ததாக சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே டார்ச் அடித்து பார்த்தேன். ஆனால் அங்கே எதுவும் காணோம். ஆனால் அலாரம் கால் மட்டும் விட்டு விட்டு கேட்டுகிட்டே இருந்தது. ஆனால் க்ளோஸ் கால் கிடையாது. நள்ளிரவு 12 மணி வரைக்கும் ஏதாவது வருதான்னு கண்முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எதுவும் இல்லை. முன்னாடி யானையாவது வரும், இப்போ புட்கள் இல்லாததுனால யானைகளையும் நம்மளால் பார்க்க முடியல. அதனால் தூக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால போய் படுத்துட்டேன். லைஃப்பில் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு புலியையும் சிறுத்தையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே ஒரு ரேரான விஷயமா நான் பார்க்குறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் த்ரில்லிங்கான ஒரு காணொளி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறாங்க, வாரத்துக்கு 2 வீடியோ தான் போடுறீங்க, அது பத்த மாட்டேங்குது, 3 வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்று
இந்த வாரம் முதல் 3 வீடியோ, அதாவது திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்களும் நம்ம வீடியோ போட முயற்சி செய்கிறோம். அதனால் உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாங்க. மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.